இன்றைக்கு ஆலயம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் எல்லா கோயில்களும் நிறைய நிறைந்திருக்கிறது. ஒரு சில கோயில்கள் செல்வ செழிப்போடு இருக்கு, ஒரு சில கோயில்கள் பூஜைக்கே ஆள் இல்லாமல் கூட இருக்கு. அதை நாங்கள் இப்போ பார்க்குறோம். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு 2 பெண்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த 2 பெண்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது அதில் ஒரு பெண் என்ன பண்ணான்னா நிறைய ஸ்லோகங்கள் கற்றுக்கொண்டார். அதற்கான மந்திரங்களை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை வைத்து நிறைய ஸ்லோகங்களை கற்றுக்கொண்டு தினம் ஸ்லோகம் பாராயணம் செய்வது, என்ன எல்லா பணிகளும் செய்வது அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் பூக்களை பறித்து கொடுக்கறது எல்லாம் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருந்தார். அந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ராமநாமத்தை மட்டும் சொல்லக்கூடியவள், சிவநாமத்தை மட்டும் சொல்லக்கூடியவள், நமச்சிவாய மந்திரத்தை நாள்தோறும் சொல்லக்கூடியவர். எதை செஞ்சாலும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த நமச்சிவாய மந்திரத்தில் மூழ்கி இவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, காலம்பரை எந்திரிச்சு குளிச்சுட்டு தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துட்டு அதன் பிறகு தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் விளக்கேற்றி அதற்கு பிறகுதான் இவள் கோயிலுக்கு செல்வாள். இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற போது பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும், போய் ஒரு சுற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவாள். ஆனால் இப்போ பக்கத்து வீட்டுக்கார் என்ன பண்ணுவாள், காலம்பரே எந்திரிச்சு நேராக கோயிலுக்கு போயிடுவாள். இந்த மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஆளுகளுக்கெல்லாம் வேலையை ஆளை வச்சுட்டு அவங்கள செய்ய சொல்லிட்டு இவள் போயிடுவாள் கோயிலுக்கு. இவள் தான் கோயிலே தான் இருப்பாள். அதனால் இவளுக்கு கோயிலில் நல்ல மரியாதை. இந்த பக்கத்து வீட்டுக்கார் இப்படியே நாட்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த சிவநாமத்தை சொல்லக்கூடியவள் வயது முதிர்ந்து இறந்து விட்டாள். நல்ல சுமங்கலியா போய் சேர்ந்தாள். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவளுக்கு கணவன் இறந்து போயிட்டார். இவளுக்கு ஒரே கஷ்டம். என்னடா அது, நம்ம 24 மணி நேரமும் இறை வழிபாட்டிலேயே இருந்தோமே, இறைவா 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 என்று இறை வழிபாட்டிலேயே இருந்தோமே, ஆனாலும் நமக்கு ஆண்டவன் சுமங்கலியா போறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலையே. முதல்ல கணவர் இறந்துட்டாரு, அவ இறை வழிபாட்டில் அதிகமாகவே கவனம் செலுத்தலை. அவ மாட்டினா வருவா, ஒரு நாளைக்கு விளக்கேற்றோ, 9 நாளைக்கு வரமாட்டா கோயிலுக்கு. அவ என்னன்னா சுமங்கலியா போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு இதை போய் ஒரு ஞானிகிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானிகிட்ட போய் கேட்கலாம். என்ன சுவாமி, நான் இவ்வளோ தூரம் எல்லாம் பாடுபட்டு சுவாமிக்கு செஞ்சேன், எனக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல. பக்கத்தில் இருக்கிறவ என்ன சும்மா நமச்சிவாய மந்திரம் தான் தெரியும் அவளுக்கு, அதை சொல்லிக்கிட்டே இருப்பா இப்போ பார்த்தாலும். ஆனால் அவள் சுமங்கலியாக போயிட்டா, நான் இப்போ கஷ்டப்படுறேனே. அவர் சொன்னார், நீ சொல்வதெல்லாம் சரிதான் அம்மா, இறைவன் பக்தி என்பது எதில் இருக்கிறது என்பதை பார்ப்பான். ஏன்னா சீத்தை ஒரு முத்து மாலையை கொடுத்தால் ஆஞ்சநேயரிடத்தில், அந்த முத்து மாலையை மொத்தமும் பிச்சு போட்டுடுச்சு. உன்னை அவ சொன்னா, குரங்கிட்ட போய் முத்து மாலை கொடுத்தா என்ன பண்ணும், பிச்சு தான் போடும் அப்படின்னாரு. ஆஞ்சநேயர் சொன்னார், அப்படி இல்லை தாயே, இதில் ராமன் இருக்கிறானா என்று பார்த்தேன். அப்ப ராமன் இருக்காரா, உன்கிட்ட இருக்காரா? இருக்கிறார் என்று நெஞ்சை பிளந்து காண்பித்தார். ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இறைவனிடத்திலே நீ அன்பு கொள்ளுகின்ற பொழுது எப்படி அன்பு கொள்ளுகிறாய் என்பதை தான் இறைவன் பார்க்கிறான்.
தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து, கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து, தன் மகன் மகள்களுக்கு செய்ய வேண்டியவெல்லாம் செய்து, அதன் பிறகு இறைவனுடையும் நம்பிக்கையோடு வைத்து இறைவனையும் சென்று பார்த்து தன்னுடைய வாழ்நாளில் எல்லா பணிகளும் சிறப்பாக செய்தார். நீ ஸ்லோகத்தை நம்பிக்கொண்டு உன்னுடைய ஸ்லோகங்கள் படித்தால் நடந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு ஸ்லோகத்தை படித்துக் கொண்டு உன்னுடைய கடமைகளிலிருந்து தவறிவிட்டாய். இறைவன் என்பது உன்னுடைய அன்பை பார்க்கக்கூடியவன். அதுதான் ஔவையாரம் ரொம்ப அழகா சொல்லுவான். எங்க இருக்கார் இறைவன்? அன்புல தான் இருக்கார். அடியாருக்கும் அடியாராக இருக்கக்கூடியவன் தான் சிவபெருமான். ஏன் அப்படின்னா, யாருக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். சிவம் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சிவம் நல்ல விதமாக வைத்திருப்பான். 63 நாயன்மார்களும் இதுல பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடிக்கு மேல சொத்து இருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவங்க எல்லாமும் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா நடந்து நேரா சிவமே 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 என்று சிவகதி அடைந்தார்கள். இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதோடு மட்டுமல்லாமல் இறையை நீ உட்கொள்ள வேண்டும். சாப்பாடு மாதிரி வச்சுக்கணும். அப்பத்தான் உனக்கு ஆண்டவன் அருள் புரிவான் அப்படின்னு சொல்றார். தன்னுடைய கடமைகளிலிருந்து எவன் தவறாமல் இருக்கிறானோ அவனுக்குத்தான் இறைவன் வழி கொடுப்பார். கடமையிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் நிறைந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இறை நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.